ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் உட்பட 7 பேரை விடுதலை செய்ய கோரி சென்னையில் பேரணி நடைபெற்றது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற நளினி, முருகன், சாந்தன், பேரறிவாளன் உட்பட 7 பேர் கடந்த 25 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 7 பேரையும் விடுவிக்க பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் உள்ளிட்டோர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அற்புதம்மாள் தலைமையில் 7 பேரையும் விடுதலை செய்ய கோரி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் இருந்து கோட்டை நோக்கி பேரணி நடைபெற்றது. இதில் திரைப்படத்துறையினர், தமிழ் உணர்வாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய கோரி நடைபெற்ற இந்த பேரணியில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பேரறிவாளன், முருகன், சாந்தன் உள்ளிட்ட 7 பேருடைய விடுதலை கோரி இந்த ஒரு மாபெரும் பேரணி இப்பொழுது நடத்த இருக்கிறோம். இந்த பேரணியின் முடிவில் முதலமைச்சரிடம் சென்று ஒரு மனு அளிக்க இருக்கிறோம். இவர்களை கருணை அடிப்படையில் 161வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி விடுதலை செய்யுமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்க இருக்கிறோம். முதல்வர் அவர்களும் நிச்சயமாக தாய் இல்லத்தோடு இதை பரிசீலனை செய்து விரைவில் அவர்களை விடுதலை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சுப்ரீம் கோர்ட் ஆயுள் தண்டனையாக்கி விடுதலையை அறிவிக்குது. தமிழக சட்டசபை 5 கோடி மக்களின் பிரதிநிதி சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுது. அந்த நிறைவேற்றின தீர்மானம் நடைமுறைக்கு வருவதில் இவ்வளவு சிக்கல் இருக்குது. அதை உணர்த்துவதற்கும் அதை வெளியே சொல்வதற்கும் அம்மா அவர்கள் அடுத்த முயற்சி எடுத்து பேரறிவாளன் 7 பேரையும் வெளியே விடுதலை செய்வதற்கான ஆவணம் செய்வதற்காக இந்த பேரணி நடத்துறோம். ஏனென்றால் ஏற்கனவே சட்டசபையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்ற முறை முதலமைச்சராக இருக்கும்போது 7 பேரையும் விடுதலை செய்யணும்னு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கான சகல வாய்ப்பும் இருக்கிறதுனால தான் அவங்க விசாரிச்ச சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நிச்சயமா இந்த பேரணியின் மூலமாக இந்த 7 பேருக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பேரணியை நடத்துறோம். இது குறிப்பிட்ட ஜாதிக்காரனுடைய கோரிக்கை கிடையாது, ஒரு தனித்த இனத்தினுடைய கோரிக்கை இல்ல, ஒரு மதத்தினுடைய கோரிக்கை இல்ல, இல்லாட்டி ஒரு மாநிலத்தினுடைய கோரிக்கை இல்ல, இன்னும் சொல்லப்போனா ஒரு நாட்டினுடைய கோரிக்கை இல்ல. இது ஒரு மனிதனுடைய கோரிக்கை, மனித இனத்தினுடைய கோரிக்கை, குற்றம் செய்யாத நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கான கோரிக்கை, 25 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை, பேரறிவாளன் உட்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை. இந்த முறை இந்த கோரிக்கைக்கு இந்த அரசாங்கம் செவிமடுக்கும் என்று ஒரு இந்தியனாக நான் நம்புகிறேன். ஒரு குற்றவாளியை கூட 25 ஆண்டு காலத்துக்கு மேல சிறையில் வைக்கிறது சரியானதா இருக்க முடியாது. அரசியலமைப்புல அப்படி இல்லை. ஒரு தண்டனை காலம் முடிஞ்ச உடனே வந்துடணும். ஆனால் இங்கே ஒரு நிரபராதியை 1/4 நூற்றாண்டு சிறையில் வச்சிருக்கிறது என்பது இந்திய இறையாண்மைக்கு ஏற்பட்ட அவமானம். இது தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக இணைக்கப்படுகிற ஒரு கொடுமையாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால மத்திய அரசு காலம் தாழ்த்தாம மாநில அரசு இதை விடுவிக்கிறதுக்கான உத்தரவை பிறப்பிக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். தமிழக அரசு ஏற்கனவே அறிவிச்ச அந்த விடுதலையை அவங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கான உரிமையை மத்திய அரசு அவங்களுக்கு வழங்கணும்ன்றதுதான். ஏன்னா 25 ஆண்டு காலம் தனிமை சிறையில குற்றமே பண்ணாதவர்கள் கழிக்கிறதுன்றது மன்னிக்க முடியாத ஒரு தவறு. 7 பேர் விடுதலை தொடர்பாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 1/4 நூற்றாண்டு என் மகன் உள்ளிட்ட 7 பேருக்கும் சிறையில இளமையெல்லாம் போயிடுச்சு, வாழ்க்கை போயிடுச்சு, எங்களுக்கு வெளியில நிம்மதி போயிடுச்சு. எங்க வீட்டுல எல்லாரும் நோயாளி ஆயிட்டாங்க. அது நல்லாவே தெரியும் முதல்வர் அம்மாவுக்கு. இன்னும் இருக்கிற கொஞ்ச நாளாவது உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியே அவங்க குடும்பத்தோட வாழறதுக்கு முதல்வர் அம்மா விரைந்து முடிவெடுத்து விடுதலையை அறிவிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இங்கிருந்து நான் கலைஞ்சு போகணும்.